அந்த வெளிப்படுத்தல் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல வாசிச்சோம் இல்லையா? அது புறப்பட்டது, அதற்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது அப்படின்னு இருக்கு. அந்த கிரீடம் அதாவது 3ஆம் உலக யுத்தம் முடிஞ்ச உடனே அது வல்லரசாக மாறும். எப்படி வல்லரசா மாறும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு வல்லரசா இருக்கணும்னா 2 முக்கியமான காரியத்தை செய்யணும். 2 காரியம் அந்த நாட்டுக்கு இருக்கணும். ஒன்று படைபலம், இன்னொன்று பணபலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அமெரிக்கா வந்து கரன்சியில மேல வந்துச்சு. அதே நேரத்தில் ஹிரோஷிமா நாகசாக்கி மேல என்ன பண்ணாங்க? அணு ஆயுதத்தை யூஸ் பண்ணாங்க. அவங்க அட்டாமிக்கை யூஸ் பண்ணாங்க. யூஸ் பண்ணி வல்லரசா மாறிட்டாங்க. சூப்பர் பவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ யூரோப்புக்கும் அதே 2 சூப்பர் பவர் வரணும். இப்போ நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா அமெரிக்க கரன்சி என்ன ஆயிருச்சு? கீழே விழ தொடங்கிருச்சு. இதுக்கு மாற்றா ஆளாளுக்கு ஒரு கரன்சி சொல்லிட்டு இருக்காங்க. இந்தியா பிரிக்ஸ் சொல்லுது, சைனா ஒரு கரன்சி சொல்லுது, எல்லா நாடுகளும் ரஷ்யா ஒன்று சொல்லுது, எல்லாரும் ஒன்று சொல்றாங்க. ஆனா முடிவு என்ன இருக்கும் தெரியுமா? யூரோ தான் கரன்சியாக மாறும். இதான் அடுத்த கரன்சி. இங்க இருக்கு பாத்தீங்களா? இதான் அடுத்த கரன்சி. இந்த யூரோ வேதத்தில் சொல்லப்பட்ட மிக முக்கியமான ஒரு தீர்க்க தரிசன அடையாளம். அதாவது 2 பலத்துல ஒன்று பணபலம். இப்ப நீங்க அது வசனம் கூட வாசிக்கணும்னா நீங்க வாசிங்க. வெளிப்படுத்தல் 17:13 வாசிங்க. இவர்கள் ஒரே யோசனை உள்ளவர்கள், இவர்கள் தங்கள் வல்லமையையும் அதிகாரத்தையும் மிருகத்திற்கு கொடுப்பார்கள். வல்லமை அதிகாரம் அப்படின்னா என்ன? வல்லமை அதிகாரம் அப்படின்னா அத்தாரிட்டி அண்ட் ஸ்ட்ரென்த் அப்படிதானே இருக்குது. வல்லமை அதிகாரம். வல்லமைனா பணபலம், அதிகாரம்னா படைபலம். ஸ்ட்ராங்கா இருக்கிறது வல்லமை. 2வது அத்தாரிட்டி, படைபலம். இந்த 2 இருக்கணும். அமெரிக்காவுக்கு 2 வீழ்ச்சி அடைய தொடங்கிருச்சு. ஒரு காலத்தில் அமெரிக்க கரன்சியை கண்டு நாம எல்லாம் என்னவானோம்? பிரமிச்சோம். அமெரிக்க கரன்சி கிடைச்சா செலவு பண்ணாம வீட்டில் பத்திரமா வச்சு பார்த்த காலம் இருக்குது. இன்னைக்கு அப்படி இல்லை. அமெரிக்க கரன்சி ஃபுல்லா கொலாப்ஸ் ஆயிடுச்சு. இப்ப மாற்றா ஒரு கரன்சி வருது. எந்த கரன்சி வந்துகிட்டு இருக்குது? ஆளாளு கொண்டு வந்திருக்கிறாங்க. 3ஆம் உலக யுத்தத்துக்கு பிறகு ஒரு கரன்சியை சென்ட்ரல் கரன்சியா மாத்துவாங்க. அதாவது எக்ஸ்சேஞ்சுக்கு, இப்போ அமெரிக்கன் எக்ஸ்சேஞ்சுக்கு பண்றோம்ல பணத்தை, அந்த மாதிரி மாத்துவாங்க. அந்த கரன்சி வேற எதுவுமே இல்லை, யூரோ தான். இதை பார்த்துக்கோங்க, இதுதான் அந்த கரன்சி. ஆனா இது இப்போ நீங்க நினைக்கிற மாதிரி பேப்பர் நோட்டாகவோ காயின்ஸாவோ இருக்க வாய்ப்பு இல்லை. அடுத்து எப்படி மாறிடும்? அது டிஜிட்டல் கரன்சியா மாறிடும். ஆனா இதான் சென்டர் பாயிண்ட். இதை வச்சுட்டு தான் செய்வாங்க. ஆனா இதான் டிஜிட்டல் கரன்சி. அது இப்போ நீங்க கூகுள் பே மாதிரி, இந்த ஜிபே மாதிரி, போன் பே மாதிரி இப்போ நீங்க பண்றோம்ல, அந்த மாதிரி டிஜிட்டல் கரன்சியா மாறிடும். ஆனா எது ஆளுகையில் இருக்கும்னு கேட்டீங்கன்னா யூரோ தான் ஆளுகையில் இருக்கும். இப்ப நம்ம கண்ணுக்கு முன்னாடி அது வந்துருச்சு. அந்த வசனம் இருக்கு பாத்தீங்களா? இவர்கள் ஒரே யோசனை உள்ளவர்கள் அப்படின்னு இருக்கு இல்லையா? ஒரே யோசனை அப்படிங்கிறதுக்கு யூரோ வந்து ஒரு நல்ல உதாரணம். எப்படி சொல்றீங்க அப்படின்னா, யூரோப்பு கிட்டத்தட்ட 29 நாடுகள் கொண்டது. 29 நாடுகள் கொண்டது. ஆனா அதுக்கு தலைமை பீடம் வந்து 10 நாடு தான். வெஸ்டர்ன் யூரோப்பியன் யூனியன் நம்ம பார்த்தோம். 29 நாடு இருக்கு. அது இன்னும் எக்ஸ்ட்ரா ஆகும், நிறைய சேர்த்துப்பாங்க. நீங்க வெளிப்படுத்தல நீங்க வாசிச்சீங்கன்னு சொன்னா, சாரி தானியேல்ல வாசிச்சீங்கன்னா, இவர்கள் மற்ற மனுஷரோட சம்பந்தம் கலந்தார்கள்னு இருக்கும். 2ஆம் அதிகாரம் தானியேல் புத்தகம் 41 முதல் 44 வரை நீங்க வாசிச்சு பாருங்க. இந்த 10 கால் விரல்கள் இருக்கும். அதுக்கு அதனுடைய 4வது சாம்ராஜ்யத்தை பத்தி சொல்லப்பட்டிருக்கும். அது 10 விரல்கள் கொண்டதாக. அதற்கு கால்கள் இரும்பும், கால் விரல்கள் இரும்பும் களிமண்ணுமாக இருந்தது அப்படின்னு இருக்கும். அந்த இரும்பும் களிமண்ணும் சொல்ற அந்த 10 விரல்கள் பாத்தீங்கன்னா, அது வசனம் சொல்லும், இவர்கள் மற்ற மனுஷரோட சம்பந்தம் கலந்தார்கள் அப்படின்னு இருக்கும். 42வது வசனமா 43வது வசனத்துல இருக்குதா? பாசிங்க. நீர் இரும்பை களிமண்ணோட கலந்ததாக கண்டீரே, அவர்கள் மற்ற மனுஷரோட சம்பந்தம் கலப்பார்கள். அதாவது இந்த 10 நாடுகள் எல்லாரோடையும் சம்பந்தம் கலப்பார்கள். ஆகிலும் இதோ களிமண்ணோட இரும்பு கலவாதது போல அவர்கள் ஒருவரோடு ஒருவர் ஒட்டி கொள்ளாதிருப்பார்கள். இந்த யூரோப்பியன் யூனியன் எல்லாரோடையும் சம்பந்தம் கலக்கும். இப்ப 29 நாடா இருக்குது. நீங்க பாக்குற ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையே இவங்க தான் காரணம். இவங்க தான் உக்ரைனை தங்க கூட சேர்த்துக்கிறேன்னு சொன்னதுனால வந்த பிரச்சனைகள்ல இதுவும் ஒரு ரீசன். இப்போ இவங்க ஒரே யோசனை உள்ளவர்கள். அதுக்கு என்னங்க அடையாளம்? இந்த 29 நாட்டுக்கும் தனித்தனி கரன்சி இருந்துச்சு. பிரான்ஸ்க்கு பிராங்க்னு ஒன்று இருந்துச்சு, இட்டாலிக்கு ரூஃபல்னு ஒன்று இருந்துச்சு, ஜெர்மனிக்கு மார்க்னு ஒன்று இருந்துச்சு, எல்லாம் இருந்துச்சு. ஆனா இப்போ நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா எல்லா கரன்சியும் என்னவாயிருச்சு? யூரோவாக மாறிடுச்சு. ஒரே யோசனை உள்ளவர்கள், அவ்வளோதான். ஒரே கரன்சி. இப்போ முழுக்க ஒரே கரன்சி. இப்போ இங்கிலாந்து இருந்துட்டு வெளியே போயிருச்சு. உங்களுக்கு தெரியும் தானே? இங்க யூரோப்பியன் யூனியன்லேருந்து இங்கிலாந்து என்ன செஞ்சிருச்சு? வெளியே போயிருச்சு. இப்போ திருப்பி இங்கிலாந்து உள்ள வருது. பைபிள் படி இந்த 10 நாடுகள் கூட்டமைப்பில் யார் இருக்கணும்? இங்கிலாந்து இருக்கணும். ஏன் அது வெளியே போச்சுன்னா ஒரே ரீசன், அவங்க பவுண்டை விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க. நிறைய ரீசன் இருக்கு. அதில் ஒரு ரீசன் பவுண்டை விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க. ஏன்னா அவங்க பவுண்டு வந்து ரொம்ப வருஷமா இருக்குது, பாரம்பரியம், ட்ரெடிஷன். ஆனால் அதில் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்ப்புக்கும் ஆதரவுக்கும் ஓட்டெடுப்பு நடத்தினாங்க. அதில் நல்லா கவனிச்சா
ஆதரவு வந்து 51, எதிர்ப்பு 49. யூரோப்பை விட்டு விலகலாம் அப்படின்னு 51%, ஆதரவு 49%. கிட்டத்தட்ட 2% மக்கள் தான் எதிர்ப்பாக இருந்தாங்க. அந்த 2% மக்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா, அன்னைக்கு எடுக்கும்போது யாருன்னு கேட்டிங்கன்னா வயசானவங்க, 60 வயசுக்கு மேலே உள்ளவங்க. இப்போ இத்தனை 6-7-10 வருஷத்துக்குள்ள அந்த ஒரு குரூப் என்ன ஆயிடுச்சு, வயசான குரூப்பு போயிருச்சு. இப்போ ஓட்டெடுப்பு நடத்தினா திருப்பி சேரலான்னு சொல்லிட்டாங்க. வேதம் சொன்ன தீர்க்க தரிசனத்தின்படி 10வது நாடு உள்ள வருது. இப்போ அவங்க கரெக்டாக ஒரு ராஜ்ய பாரத்தை ஃபார்ம் பண்ண போறாங்க. இப்போ இந்த உலக யுத்தம் முடிவடைஞ்ச உடனே இங்கிலாந்துடைய பவுண்டு சேர்ந்து யூரோவாக மாறும். அவங்களும் அதுக்கு விட்டு கொடுப்பாங்க, யூரோப்பியன் யூனியனோடு கூட இணைவார்கள். அப்போ எல்லாருக்கும் ஒரே கரன்சி, அதான் வல்லமை வேதம் சொன்னது. இப்போ யூரோப்பியன் யூனியனுக்குள்ள போயிட்டீங்கன்னா எல்லாருக்கும் ஒரே விசா, ஒரு விசா எடுத்துட்டீங்கன்னா 29 நாட்டுக்கு போகலாம். இப்போ நீங்கள் பஹ்ரைன் இருக்கு, பஹ்ரைன்லேருந்து சவுதிக்கு போனோம்னா ஒரு பிரிட்ஜ் தான் இருக்குது நடுவில். ஆனால் விசா இல்லாமல் என்ன செய்ய முடியாது, போக முடியாது. மேபி டெய்லி போயிட்டு வரவங்க ஏதாவது பர்மிட் வாங்கி வச்சிருப்பீங்க, ஆனால் விசா இல்லாமல் போக முடியாது. ஆனால் யூரோப்பியன் யூனியனுக்குள்ள கிட்டத்தட்ட 29 நாட்டுக்கு நீங்கள் விசாவே இல்லாமல் போகலாம். அவங்களோட இணையத்துக்கு 4 ஸ்காண்டினேவியன் கண்ட்ரிஸ் கொடுத்துருக்காங்க, நார்வே, டென்மார்க். இவங்களுக்கும் நீங்கள் விசா எல்லாம் போகலாம், ஷெங்கன் விசா இருந்தால் அவங்களுக்கும் போயிடலாம் நீங்கள். ஸோ ஆண்டவர் சொன்ன ஒரே யோசனை உள்ள 10 நாடுகள் கூட்டமைப்பு நம் கண்களுக்கு முன்பாக அதிகாரத்திற்கு வருகிறது. இப்போ உலகத்தினுடைய அதிகாரம் அது கைக்கு போகுது. அடுத்து அதனுடைய வல்லமை அதிகாரம் அப்படின்னு சொல்லு. அதிகாரம் என்பது ராணுவம். இப்போ அமெரிக்க ராணுவம் என்னவாகிட்டே இருக்குது கொஞ்சம் கொஞ்சமா. ஒரு காலத்தில் அமெரிக்காவை எதிர்க்கிறதுக்கு ரஷ்யாவே பயந்துச்சு. இப்போ பாருங்க, நார்த் கொரியா மிரட்டிட்டு இருக்க உட்காந்து, என் பக்கம் வந்து அவனை அடிப்பேங்குது. ஹவுத்தீஸ்ன்னு சொல்லி ஏமனில் சில குரூப் இருக்காங்க, அவங்க அமெரிக்க கப்பல் எத்தனை அடிச்சிட்டாங்க, இவங்க திருப்பி அடிக்கவே இல்லை பாருங்க, ஒன்றும் செய்யவே முடியல பாருங்க. கர்த்தர் வல்லமை கொடுத்தால் கொடுத்தது தான், கர்த்தர் எடுத்தால் எடுத்தது தான், அவ்வளோதான். நான் எப்பவும் சொல்லுவேன், நம்ம தலையில் ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. அந்த அபிஷேகத்துக்கு ஒரு அதிகாரம் உண்டு. அது நீங்க சும்மா வெறப்பா நின்றுட்டு அந்த அதிகாரம் வராது. சிலர் பார்த்துருக்கீங்களா, கர்த்தர் அபிஷேகம் பண்ணியிருப்பாரு, ஆனால் இவங்க அந்த அபிஷேகத்துக்குரியவங்களாம் இருக்க மாட்டாங்க. ஆனால் அந்த அபிஷேகத்தை இவங்க யூஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க, தங்களை எப்பவுமே வெறப்பா வச்சுப்பாங்க. என்னெல்லாம் எழுத்து பேசினா கர்த்தர் கையை நுறுக்குவார் அப்படிம்பாங்க. ஒரு கூட்டம் பயந்துட்டே இருக்கும், ஐயா ஐயாவை பேசினா ஏதாவது ஆயிடுமோ. அவன் பேசுகிறவன் பார்த்தீங்கன்னா கார் வாங்கிடுவான். பல நேரத்தில் அது நடக்கும். அதோட அர்த்தம் என்னென்னா, நம்ம மேலே வச்ச அபிஷேகத்தில் இருக்கக்கூடிய அதிகாரத்தை நாம் யூஸ் பண்ணக்கூடாது, கர்த்தர் யூஸ் பண்ணுவார். இப்போ அந்த அபிஷேகத்துக்கான அடையாளம் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க. யோவான் ஸ்நானகனை கர்த்தர் அபிஷேகம் பண்ணியிருந்தார். ஆனால் அவனை பார்த்த உடனே ஏரோது பயந்திருந்தான்னு வசனம் சொல்லும். ஏரோது 1/4 பங்கு தேசத்துக்கு அதிபதி, ஒரு நாட்டில் 1/4 பங்கு அவன் அதிபதி. இவன் வனாந்தரத்தில் கத்துற ஒரு மனுஷன். ஆனால் இவனை பார்த்து அவன் என்ன செய்கிறான், பயந்தான்னு வசனம் சொல்லுது. எலியா வனாந்தரத்தில் ஓடுற ஒரு மனுஷன். அவன் சொல்கிறான் உபதியாவை பார்த்து, நான் வர சொன்னேன்னு போய் என்ன செய்ய, ஆகாப்பா சொல்லுங்கிறான். ஆகாப் ரதத்தை பூட்டி கொண்டு எலியாவை பார்க்கும்படி வந்தான். அதுதான் அபிஷேகம், அதான் அபிஷேகம். நியாயமா என்ன செய்யணும்? இப்போ பாருங்க, தாவீது கிட்ட அபிஷேகம் இருக்கு. நாத்தான் தீர்க்கதரிசி தாவீதை பணிந்து கொண்டான்னு இருக்கு. ஏன்னா கர்த்தர் தாவீது கொடுத்த அபிஷேகம் அப்படி. அதே நேரத்தில் தாவீது தப்பு செஞ்சுட்டான். இப்போ நாத்தான் பணிந்து கொள்ளல, நீயே அந்த மனுஷன்னா தாவீது முழங்கால் போட்டான் கீழே. அபிஷேகத்தை, நமக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தை யூஸ் பண்றதும் யூஸ் பண்ணாததும் நம்ம கிட்ட இருக்கிற பரிசுத்தத்தில் இருக்குது. நாம உண்மை உள்ளவர்களாக இருந்தால் அந்த அபிஷேகத்தை கர்த்தர் பயன்படுத்துவார். அதுல ஒரு அத்தாரிட்டி இருக்கும். அந்த அத்தாரிட்டியை தான் இயேசு யூஸ் பண்றாரு. அந்த அத்தாரிட்டியை தான் அப்போஸ்தலர்கள் யூஸ் பண்றாங்க. அப்போஸ்தலர்களை கண்டு அவர்கள் பயந்திருந்தார்கள். அவரோடு கூட வசனம் சொல்ல 5ஆம் அதிகாரத்தில் ரொம்ப அழகா இருக்கும். அப்போஸ்தலரோடு கூட இணைய அவர்கள் பயந்தார்கள்னு இருக்கும். கிட்ட வந்தாலே பயம் இருக்கு பாருங்க. அந்த அத்தாரிட்டி, அந்த கர்த்தர் கொடுக்கிற அந்த அபிஷேகத்தில் அடுத்தவங்க உங்களை பார்த்து பயப்படக்கூடிய ஒரு காரியம் நடக்கும். அது எவ்வளவுக்கு எவ்வளவு கர்த்தரோட நீங்க இருக்கிறீங்களோ அவ்வளவுக்கு. அதுக்கு நீங்க என்ன செய்ய வேண்டாம், கண்ணை உரட்டி கையை மிரட்டி எல்லாம் பேச வேண்டாம். பாத்தியா கர்த்தர் நுறுக்குவார், அதெல்லாம் சொல்ல வேண்டாம். நீங்க அபிஷேகத்துல இருங்க, அந்த அபிஷேகமே உங்களை அப்படி ஒரு இடத்துக்கு கொண்டு போகும். உங்க கிட்ட வரதுக்கு பயப்படுவாங்க. அது நடக்கும், தானா நடக்கும். அது கர்த்தர் செய்யறது. அதுதான் ஒவ்வொரு நாட்டுக்கும் உண்டு. அமெரிக்காவுக்கு கர்த்தர் 70 வருஷம் 80 வருஷம் 90 வருஷம் கொடுத்தாருன்னா, அந்த 70 வருஷம் 80 வருஷம் அமெரிக்காவை பார்த்து பயப்படுவாங்க ஜனங்க. ஏன் பயப்படுறாங்கன்னு தெரியாது. சில ஆட்களுக்கு 10 வருஷம் ஆண்டவர் கொடுத்துருக்கிறாருன்னா 10 வருஷம் சும்மாவே எல்லாரும் பயப்படுவாங்க.
ஆனா கர்த்தர் அந்த அபிஷேகத்தை எடுத்துட்டாரு, ஆளுகை முடிஞ்சிருச்சுன்னா அவங்க ஜெயிச்சாலும் அவங்க மேல மரியாதை இருக்காது. உங்களுக்கு புரிஞ்சாலும் சரி, புரியாவிட்டாலும் சரி, அந்த பயம் போயிடும். ஒரு பீரியட்ல என்ன இருக்கும், அந்த அத்தாரிட்டி மேல ஒரு பயம் இருக்கும். ஒரு இடத்துல அந்த பயத்தை கர்த்தர் எடுத்துருவாரு, அத்தாரிட்டி போயிருச்சுன்னு அர்த்தம். இப்போ அந்த அத்தாரிட்டி அமெரிக்கா விட்டு போயிருச்சு. ஒரு காலத்தில் ரஷ்யா பார்த்து பயந்த அமெரிக்காவை இன்னைக்கு ஸ்ரீலங்கா கூட பயப்படுறதில்ல, சின்ன தீவு கூட பயப்படுறதில்ல. ஏன்னா கர்த்தர் அமெரிக்கா கூடிய காலத்தை என்ன பண்ணிட்டாரு, எடுத்துட்டார். இப்போ அந்த அபிஷேகம் யார் பக்கம் போக போகுது, யூரோப்பியன் யூனியனுக்குள்ள போக போகுது. இப்போ உலகத்தினுடைய அதிகாரம், கரன்சி, வல்லமை அவங்ககிட்ட போயிடுச்சு. அடுத்து அத்தாரிட்டி, இராணுவம். நாங்கள் இதை சொல்லும் போது ஒருத்தர் எங்களுக்கு மெயில் போட்டிருந்தார், நீங்கள் சொல்கிறதில்ல எனக்கு உடன்பாடு இல்லைன்னார். என்ன ரீசன் கீழே போட்டிருக்காரு. அவர் சொல்கிறாரு, யூரோப்பியன் யூனியனுக்கு இராணுவமே கிடையாது, நீங்கள் என்ன அவங்க உலகத்தை ஆளுவாங்கன்னு சொல்கிறீங்க அப்படின்னு. இப்பவும் சொல்கிறேன், கர்த்தர் சொன்னால் சொன்னது தான். கர்த்தர் ராஜாவா தாவீதை மாற்றணும்னா அவன் முந்தின நாள் வரைக்கும் ஆடு கூட மேய்ப்பான். முந்தின நாள் கூட என்ன செய்வான், ஆடு மேய்ப்பான். திடீர்னு நாளைக்கு காலம் அவன் ராஜாவாயிடுவான். கர்த்தர் யோசேப்பை மேலே உட்கார வைக்கணும்னா முந்தின நாள் வரைக்கும் அவன் ஜெயிலில் கூட இருப்பான். மறுநாள் காலையில் அவன் அரண்மனையில் செகண்ட் பிளேஸில் இருப்பான். கர்த்தர் எப்போ எதை வேணாலும் செய்வார். இப்போ பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் யூனியன் ஓன் ஆர்மி கொண்டாந்துச்சு, இப்போ ஸ்டார்ட் பண்ணிருச்சு. யூரோப்பியன் யூனியனுக்குள்ள எல்லா நாடுகளும் சொல்லிருச்சு, நாம் யூஎஸ்ஏ நம்பி இருக்க முடியாது, நமக்குன்னு ஒரு ராணுவம் என்ன செய்யணும், வேணும். இப்போ அமெரிக்காவால் ஒன்றும் செய்ய முடியல. அமெரிக்கா சொல்லுது நாங்கள் பார்த்துக்கிறோம், அவன் சொல்கிறான் நாங்களே பார்த்துக்கிறோம், எங்களை நாங்களே என்ன செஞ்சுக்கிறோம், பார்த்துக்கிறோன்னு சொல்லி. இப்போ யூரோப்பியன் யூனியன் டாப் மோஸ்ட் இடத்துக்கு வருது. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ஹிஸ்ட்ரி தெரியுறவங்களுக்கு தெரியும். செகண்ட் வேர்ல்டு வாரில் அமெரிக்கா கிடையவே கிடையாது, தெரியுமா உங்களுக்கு? ஆரம்பத்திலேருந்து முடிகிற வரைக்கும் அமெரிக்கா கிடையவே கிடையாது. அது உள்ளுக்குள்ளேயே வரல, அது ஓரமாக ஒரு பக்கம் உட்காந்துட்டு இருந்துச்சு. திடீர்னு சும்மா இல்லாமல் இந்த ஜப்பான் என்ன பண்ணிவிடுச்சு, பேர்ல் ஹார்பர் மேலே என்ன பண்ணிவிட்டான், குண்டு போட்டு விட்டான். இவன் திருப்பி அவங்க மேலே 2 இது போட்டான், அணுகுண்டு போட்டான். அன்னைக்கு ஒரே ஓவர் நைட்டில் அமெரிக்கா வல்லரசா மாறிடுச்சு. கர்த்தர் ராத்திரி வரைக்கும் வச்சிருப்பார், மறுநாள் காலைல வேற மாதிரி ஆக்கி விட்டுருவார். இன்னைக்கு யூரோப்பியன் யூனியன் நம் கண்களுக்கு முன்பாக சூப்பர் பவராக மாறிக்கொண்டு இருக்கிறது. கர்த்தர் சொல்லபடி வல்லமையும் அதிகாரமும் அவர்கள் கையில் என்ன செய்யுது, போயிட்டே இருக்குது. ஒரே யோசனை உள்ளவர்கள் வந்துட்டாங்க, 10 ராஜாக்கள் அதில் வந்துட்டாங்க. கர்த்தர் சொன்ன தீர்க்க தரிசனம் 100% ஆம் என்றும் ஆமேன் என்றும் என்ன செஞ்சிருச்சு, நிறைவேறிடுச்சு. அங்க சொன்னார் பார்த்தீங்களா ஆண்டவர், அவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான். அது இப்போ கொஞ்சம் கொஞ்சமா வந்துருச்சு. இப்போ கிரீடம் கொடுக்கப்பட்டது அப்படின்னு இருக்கும். அதுதான் 3ஆம் உலக யுத்தத்துக்கு பிறகு அவங்க கையில் கொடுக்கப்பட போகிற கிரீடம். அவங்க உலக வல்லரசா மாறுவாங்க. அந்த 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல இன்னொரு மிக முக்கியமான காரியத்தை கர்த்தர் சொல்றார். வாசிங்க பார்ப்போம். 6:2 வெளிப்படுத்தல். நான் பார்த்தபோது இதோ ஒரு வெள்ளை குதிரையை கண்டேன், அதன் மேல் ஏறி இருந்தவன் வில்லை பிடித்திருந்தான், அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது, அவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான். இப்போ அந்த இடத்துல வெள்ளை குதிரை புறப்பட்டது அப்படின்னு இருக்குது இல்லையா, வெள்ளை குதிரை புறப்பட்டது அப்படின்னு இருக்கு. இந்த வெள்ளை கலர் அப்படிங்கிறது உலக பிரகாரமாக ஆளுகை செய்கிறவங்களுக்கு வெள்ளை கலர் என்பது எதை குறிக்கும், சமாதானத்தை குறிக்கும். அதுவே ஆவிக்குரிய விதத்தில் வெள்ளை கலர் என்பது எதை குறிக்கும், பரிசுத்தத்தை குறிக்கும். ஆனால் இது உலக ஆளுகை செய்ய போகிற கவர்மெண்ட். இது புறப்படும் போது எப்படி புறப்படுமா, வெள்ளை கலர் குதிரையில் தான் புறப்படும் அப்படின்னு வேதம் சொல்லுது. நம்ம தெரிஞ்சிருக்கிறபடி இது எதை எப்படி செய்யணும், சமாதானமாக தான் புறப்படணும். சரி, வசனம் இருக்குதா இதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா வாசிங்க. தானியேல் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிங்க. தானியேல் 11:21 வாசிங்க. அவன் ஸ்தானத்தில் அவமதிக்கப்பட்டவன் ஒருவன் எழும்புவான், இவனுக்கு ராஜ்யபாரத்தின் மேன்மையை கொடாதிருப்பார்கள், ஆனாலும் இவன் சமாதானமாய் நுழைந்து இச்சகம் பேசி ராஜ்யத்தை கட்டிக்கொள்ளுவான். அதான் 6ஆம் அதிகாரம். ராஜ்யத்தை கட்டிக்கொள்வான் தான் கிரீடம் கொடுக்கப்பட்டது. அவன் ஸ்தானத்தில் அவமதிக்கப்பட்டவன் ஒருவன் எழும்புவான், இவனுக்கு ராஜ்யபாரத்தின் மேன்மையை கொடாதிருப்பார்கள், இவன் சமாதானமாய் நுழைந்து, வெள்ளை கலர் குதிரை நுழையும், அவன் ராஜ்யத்தை கட்டிக்கொள்வான், கிரீடம் கொடுக்கப்படும். அந்த தீர்க்க தரிசனத்தினுடைய நிறைவேறுதல் இங்க இருக்கு. இப்போ இது நம் கண்களுக்கு முன்பாக எப்ப நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா 2012ஆம் ஆண்டு இந்த தீர்க்க தரிசனம் துல்லியமாக நடந்துச்சு. 2012ஆம் ஆண்டு சமாதானத்துக்கான நோபல் பரிசு யாருக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிங்கன்னா யூரோப்பியன் யூனியனுக்கு கொடுக்கப்பட்டது. சவுண்ட் வருமா, வராதுல்ல? இன்னும் கொஞ்சம் சவுண்டா.
Despite a year marked by one of the worst crises in decades and repeated scenes of social unrest across the continent, the European Union has been awarded the 2012 Nobel Peace Prize. The Norwegian Nobel Committee has decided that the Nobel Peace Prize for 2012 is to be awarded to the European Union. யாருக்கு கொடுக்கப்பட்டது? 2012க்கான சமாதானத்துக்கான நோபல் பரிசு. இதில் என்ன மிக முக்கியமான அடையாளம்னு கேட்டிங்கன்னா, சமாதானத்துக்கான நோபல் பரிசு எந்த நாட்டுக்கும் தரமாட்டாங்க, மனுஷனுக்கு தான் தருவாங்க. அதாவது எந்த நாட்டுக்கு நடுவில் சமாதானம் பண்ணி வைக்கிற எந்த மனுஷன் பண்ணுறானோ அவனுக்கு கொடுப்பாங்க. தலாய் லாமாக்கு கொடுத்துருக்குறாங்க, யாசர் அராஃபத்துக்கு கொடுத்துருக்குறாங்க, பராக் ஒபாமாவுக்கு கொடுத்துருக்குறாங்க, பில் கிளின்டனுக்கு கொடுத்துருக்குறாங்க. இந்த சமாதானத்துக்கான நோபல் பரிசு எப்போவுமே ஏதாவது மனுஷனுக்கு தான் கொடுப்பாங்க. இதான் ஃபஸ்ட்டு டைம் சமாதானத்துக்கான நோபல் பரிசு ஒரு நாட்டுக்கு கொடுக்கப்பட்டது. இந்த யூரோப்பியன் யூனியனுங்கிறதான நாட்டுக்கு கொடுக்கப்பட்டது. அதாவது வெள்ளை கலர் குதிரை புறப்பட்டுருச்சுன்னு அர்த்தம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க என்ன செய்ய ஆரம்பித்தாங்க, 1951 ஆரம்பிக்கும் போது இது ஆரம்பித்தவர் வந்து வின்ஸ்டன் சர்ச்சில், இங்கிலாந்துடைய பிரதமர். அவரை கேட்டாங்க, என்ன நீங்களும் ஒரு வல்லரசு மாதிரி உலகத்தை பிடிக்கிறவங்கள ஆரம்பிச்சிட்டிங்களா, பைபிளில் ஒரு 10 நாடுகள் சொல்லுதா, நீங்கள் தானான்னு கேட்டபோது அவர் சொன்ன வார்த்தை, நாங்கள் வியாபாரிகள், வி ஆர் பிஸ்னஸ்மேன். அன்றைக்கி அதுக்கு பேர் யூரோப்பியன் எக்கனாமிக்கல் கமிட்டி. நாங்கள் இன்றைக்கி வியாபாரத்துக்காக ஒன்றா சேர்ந்துருக்கிறோம், நாங்கள் வேறு எந்த நோக்கமும் கிடையாதுன்னாரு. ஆனால் வேதம் சொன்னபடி இப்பொழுது கடைசி வல்லரசு உருவாகி விட்டது. இதெல்லாம் ஏதோ கதை நினச்சிக்காதீங்க, ஏறக்குறைய இதுக்கு பின்னாடி ஒரு 100 வருஷ ஹிஸ்ட்ரி இருக்குது. ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்திருக்கிறார். கொண்டு வந்து ஒரு வல்லரசை தள்ளி ஒரு வல்லரசை உருவாக்கி இருக்கிறார். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். அந்த இதை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம தானியலுடைய சிலையை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த சிலையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 10 நாடுகள் கூட்டமைப்பை பற்றி சொல்லும்போது அதுக்கு 10 விரல்கள் இருக்கும். இங்கே இருக்கு பாருங்க, 10 விரல்கள் இருக்கும். இதில் கடைசியாக பார்த்தீங்கன்னா 2 காலா பிரியும். அதான் ரோம சாம்ராஜ்யம் 2ஆக பிரிஞ்சிச்சு. அதாவது ஈஸ்ட் ரோம் வெஸ்ட் ரோம்னு, இயேசுக்கு பிறகு. அதற்கு பிறகு இது ரெண்டும் 10 விரல்களாக இருமும் களிமண்ணுமாக மாறும். ஆண்டவர் சொன்னபடி இப்போ அந்த 10 விரல்கள் தான் 10 நாடுகள் வந்துருச்சு. நம்ம கண்ணுக்கு முன்னாடி கடைசி வல்லரசு, வல்லமை, அதிகாரம், பணபலம், படைபலம் எல்லாத்தோடையும் இவங்க வந்து நிற்கிறாங்க. இப்போ ரெடியாக இருக்கிறாங்க. அதான் சொல்கிறேன், இவங்க ரெடியாக இருக்கிறாங்க. நீங்கள் நான் நினைக்கிறபடி, அதான் ஆரம்பத்தில் ஒன்று சொன்ன ஞாபகம் நினைக்கிறேன், யோவான் ஸ்நானகன் இதோ ஒருவர் வருகிறார்னு சொன்னார்ல, எனக்கு பின் ஒருவர் வருகிறார்னு சொல்லும் போதே இயேசு எங்கே தான் இருக்கிறாரு? அதே இஸ்ரவேலுக்குள்ள தான் இருக்கிறாரு. இப்போ பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறோம்ல, இந்த காலத்தில் தான் இந்த சர்வாதிகாரி இதே பூமிக்குள்ள எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கிறான். குறிப்பாக யூரோப்பியன் யூனியனுக்குள்ள இருக்கிறான். அதைத்தான் ஆண்டவர் சபைக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. நீங்கள் அவனை தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் அல்ல, அவன் வருவதற்கு முன்பதாக ஆயத்தப்பட வேண்டும் என்பதுதான் அவசியம்.